அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் அகிலா மேம். அகிலா, என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹாஸ்டல்ல வேலை செஞ்சுக்கின்னு இருக்கிறேன். படிச்சீங்களா? 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அப்படியா? குழந்தையும் என்கிட்ட தான் இருக்கிறான். உங்க புருஷன்? எனக்கு அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏம்மா? அவர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணினே இருந்தாரு. எங்க மாமியார் எல்லாருக்குமே தெரியும் அவங்க புள்ள பண்றது. அவங்க கிட்ட நான் எவ்வளவு டைம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. சரி, அதுக்கப்புறம் அவங்களாவே முடிவு பண்ணி நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிரு, பொண்டாட்டியோட அருமைனா என்ன, புள்ளைய பாசம் இருக்கும், கொஞ்சம் திருந்தி வந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம்னு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறோம். பையனா பொண்ணா? ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு. என்ன வயசாச்சு? 3 வயசு ஆகுது. சரிம்மா, இப்ப என்னம்மா பிரச்சனை? எங்க அக்கா கல்யாணம் ஒரு 16 வருஷம் ஆகுது மேம். இது வரைக்கும் 1 மாசம் கூட சந்தோஷமா வாழ்ந்ததே நாங்க பாக்கல. எத்தனை பேர் நீங்க அக்கா தங்கச்சிங்க? எங்க அக்கா பெரியவங்க அம்மு, 2வது எங்க சின்ன அக்கா ரேகா, 3வது பொண்ணு நான் எங்க வீட்டுக்கு. இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து 16 வருஷம் கிட்ட ஆகுது. இவர் என்ன வேலை செய்யறாருன்னு சொன்னா ஸ்டவ் வேலை எல்லாம் செய்வாரு. யாரு? மாமா. மாமா. இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை, செக்ஸ் டார்ச்சர் தான் பிரச்சனைன்னு சொல்லி எங்க வீட்டுல அடிக்கடி சொல்வாக்கா. அப்ப நானும் அம்மால என்ன சொல்வேன்னா, எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிறது தான், இது வேற பெரிய விஷயமே கிடையாது, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருன்னு சொல்லி நாங்க எவ்வளவோ புத்தி சொல்லி அமுச்சு வைப்போம். 1 வாரம் தான் அவ போயிட்டு மறுநாளே அவ சண்டை போட்டு வந்துருவா. இப்படியே பண்ணி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தது, அப்புறம் 2வது, அப்புறம் 3 பசங்க ஆச்சு. அப்ப நாங்க பொறுமையா இருந்தேனே. அவர் வந்து தாய் மாமா, அம்மாவோட தம்பி. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க எவ்வளவோ மன்னிச்சு விட்டோம் அவரை. ஏன்னா இப்ப நானும் வாழ்க்கையில கெட்டு வந்துட்டேன். உங்க 2வது அக்கா சந்தோஷமா இருக்கு? 2வது அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அப்ப அவளுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. ஆம்பளை பசங்களா? இல்ல 3 பொண்ணு ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. பெரிய அக்காக்கு? பெரிய அக்காக்கும் 2 பையன் 1 பொண்ணு. மாமா இறந்துட்டோன்னே அம்மாவுக்கு ரொம்ப கடன் அதிகமாயிடுச்சு. அவங்க வீட்டுல வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல மாமாக்கு, எல்லாமே அம்மாவே செஞ்சாங்க. உங்க அம்மா என்ன வேலை செய்யறாங்கம்மா? எங்க அம்மா கூலி வேலைக்கு போவாங்க, வீட்டு வேலைக்கு போவாங்க. அப்பா இருக்கிறாரு, இருந்தாலும் அவரு அவ்வளவு எங்களுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாரு. எல்லாமே அம்மா தான் பாப்பாங்க செய்வாங்கன்னா அம்மாக்கு மரியாதையே இப்ப குடுக்கறது இல்ல மேடம். எங்க அக்காவுக்கு இது வரைக்கும் சம்பாரிச்சு 1 ரூபாய் எடுத்து வச்சது இல்ல. நல்ல துணிமணி கட்டி எங்க அக்காவை நான் பார்த்ததே இல்லை மேடம். இந்த இதுல வந்து இவரு இவ்வளவு பிரச்சனையாகி அவருக்கு வந்து 2 தம்பி 2 தங்கச்சி, அப்புறம் ஒரு பாட்டி ஒரு தாத்தா இருந்தாங்க அவங்களுக்கு. இவங்களை இவ்வளவுங்க 5 பேரையும் பாக்குறது எங்க அக்கா தான். என்ன வேலைக்கு அவர் போறாரு கூடவே போவா, பசங்களை எங்க கிட்ட விட்டுருவா, இல்ல அவளே தூக்கின்னு கூட போய் எல்லா வேலையும் செய்வா எங்க அக்கா. அப்படி சம்பாரிச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கூட இப்ப அவங்கள சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை ஒரு நன்றியே இல்லை மேடம் குடும்பத்துக்கு. எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சு. அம்மாக்கு தம்பி தானே? தம்பி தான். இதான் எங்க அம்மாவை அவமானப்படுத்துறது, எங்க அம்மாவை அடிக்கிறது, பிரச்சனை பண்ணி ஏதாவது கேட்டா இப்படி கொடுமைப்படுத்துறோன்னே எங்களால பொறுக்க முடியல. நாங்களும் எத்தனையோ ஸ்டேஷனுக்கு போனோம், நிறைய புத்திமதி சொன்னோம், எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சு சொன்னோம். ஆனா இவர் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சாரு மேடம். இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தா அவங்க தங்கச்சிக்கு எல்லாமே நல்லதுதான் நாங்க பண்றோம். அவங்க அம்மாவுடைய பிளான் வந்து அவங்க குடும்பத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க அம்மா சின்ன வயசுல விட்டு போயிட்டாங்க. இத்தனை 5 பேர்த்தையும் எங்க அக்காண்ட விட்டுட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. அப்போ உங்க அம்மாக்கு அம்மா தானே அவங்க? எங்க அம்மாவுக்கு வந்து சித்தி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பம் இப்ப அனாதையா நடுத்தேர்ல இருக்கிறதுனால எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த குடும்பத்துக்கு. அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட அவங்க அம்மாக்கு இல்லாம இப்போ இவரையும் கூப்பிடுது, அந்த பொண்ணுகிட்ட வாழாத செய்யாத, நீ இங்க வந்துடு, நம்ம அவர் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்ப அந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும் நாங்க கல்யாணம் பண்ணணும், அது காசுல எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த நன்றி கூட இல்லாம எங்க அக்கா அடிக்கிறது, சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது. மோஸ்ட்லி பார்த்தா செக்ஸ் டார்ச்சர் தான் மேடம். எப்ப பாரு எங்க வீட்டுல இருந்தா அழாத நாளே இருக்க, வேணா நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க. ஏன் அவர் அப்படி பண்றாருன்னு எங்களுக்கே தெரியல. இப்படி அவளை ரொம்ப அடிக்கிறாரு மேடம். லாஸ்ட் 23ஆம் தேதி கல்லு தூக்கி எங்க அக்கா கால் மேலே போட போயிட்டாரு. அப்புறம் எங்க பக்கத்துல இருக்கிறவங்க போய் அவர் காலில் விழுந்து எங்க அக்கா ஒலிக்கு வச்சு கூட்டின்னு வந்து விட்டாங்க வீட்டுல. இதுக்கு இடையில என்ன பிரச்சனைனா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாரு. யாரு? இவரு. 2வது எங்க
எங்க சின்னக்காவை கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேக்குறாரு. 3வது பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்காரர் இல்ல, அந்த பொண்ணையும் கேக்குறாரு. இது வரைக்கும் நாங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல மேடம். எங்க அக்காவை நல்லா வச்சுக்கன்னு தான் நாங்க கேட்போம். ஊர் ஊரா வச்சுன்னு சுத்தாத, அடிக்காத, பிரச்சனை பண்ணாத, பசங்களை பாத்துக்குமா மன. இது வரைக்கும் நானே எங்க அம்மா எல்லாருமே இதுதான் சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்ப கூட ஒரு அது கேட்கவே என்ன வயசுமா? எனக்கு 22 மேடம். 23 ஸ்டார்ட் ஆயிருக்கு. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாங்க? 17 வயசு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதுக்கு? 22 வயசுல எல்லாம் அப்படி வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து உட்கார வேண்டியது. என்னம்மா வேணும் உனக்கு? எனக்கு நியாயம் கிடைக்கணும் மேடம். என்னம்மா பிரச்சனை? எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது மேடம். 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமனார் இருந்தாரு. அவர் மூலியமா அம்மா அவங்க குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன வயசு இருக்கும்? எனக்கு ஒரு 15 வயசு இருக்கு மேடம். எனக்கு எதுவும் தெரியாது. அப்பெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ண உடனே அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். சாப்பாடு கூட செய்ய தெரியாது, குழம்பு செய்ய தெரியாது. போய் பார்த்தாக்கா அது ஒரு வீடாவே எனக்கு இல்லை. சின்ன ஒரு குடிசை வீடு. அது ஒரு கிராமம். அங்கே பஸ்ஸஸ் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல என் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. எதுவுமே எனக்கு சொல்லியும் தரவே இல்லை. அந்த பிள்ளைங்களாம் பார்த்தா குழந்தைங்களா இருக்குது. இதெல்லாம் நீ தான் பார்க்கணும், நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அம்மா. அதோட வரவே இல்லை. நான் தான் பார்க்கணும், நான் தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. எங்க மாமனார் எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த குடும்பத்திலேயே இருந்து எங்க வீட்டுக்காரு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நல்லா செய்யறேன் சொல்லி அம்மா கிட்ட கேட்டதுனால எங்க வீட்டுக்காரர் நானும் ஒரு தொழிலுக்கு வேலைக்கு ஊர் ஊரா போய் தான் சம்பாதிக்கணும். நாங்க என்ன தொழில் போவீங்க? ஸ்டவ் ரிப்பேர் வேலை மேடம். பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கணுமே. சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு என் கையில இருக்கிற காசு எனக்குன்னு எடுத்து வச்சுக்கவே மாட்டேன். என் நாத்தனாரு, என் மச்சனை அப்படின்னு சொல்லி அதுங்களை எல்லாரையும் வளர்த்தேன் மேடம். வளர்த்து ஒரு 8 வருஷம் கழிஞ்சு போச்சு. ஆயாக்கும் தாத்தாக்கும் வயசாகி போச்சு. இதுலயே எனக்கு 3 குழந்தைங்களாச்சு. 3 குழந்தைங்க பிறந்து இதுக்கடியிலேயே எங்க மாமனார் என்னை போட்டு அடிப்பாரு, என்னை போட்டு திட்டுவாரு, கேவலமா பேசுவாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாகரிகமே தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன், படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு கொஞ்சம் சீட்டு போட்டு. என்னம்மா படிச்சிருக்கேன் நீ? நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் மேடம். அப்பத்திக்கு வீட்டை கட்டினேன். என்னால முடிஞ்சதை நான் வீட்டை கட்டினேன். வீட்டை கட்டி பிள்ளைங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. பிள்ளைங்கள்லாம் எங்க மாமனார்ட்ட விட்டு வெளியே வேலைக்கு போவோம். வேலைக்கு போய் அங்க எங்க வீட்டுக்காரு குடிச்சிட்டு டெய்லி கலாட்டா பண்ணுவார். செக்ஸ் டார்ச்சர் அதிகமா பண்ணுவார். இப்ப என்னமா பிரச்சனை? அப்படி இருக்கிற இந்த இதுல அவங்க அம்மா போனாங்க பாருங்க மேடம். அவங்க அம்மா திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இடையிலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி டார்ச்சர் கொடுத்தாங்க. என்னை கேட்டாங்க. குழந்தை இல்லைன்னொடனே அம்மா போய் கோயிலா போய் கேட்டு எனக்கு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பெரியவன் பிறந்துட்டான். பெரியவன் பிறந்து 3 மாசம் மேடம் எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வை. உங்க வீட்டுக்காரர்? எங்க வீட்டுக்காரர் எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வை. என்னவா? எனக்கு பண்ணி வை, எனக்கு வேணாம். நீ இவ்வளவு எல்லாம் எதுக்குமா கொடுமை அனுபவிக்கிறீங்க? மேடம் நான் எதிர்த்து எவ்வளவோ சண்டை போட்டு வந்துட்டேன். அம்மா எங்களை மாரி எல்லாம் தெரியாது மேடம். போய் அடிச்சாலும் வச்சாலும் அவங்க தான் நீ அம்மா அப்படி கிடையாது மேடம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கேக்குறது கிடையாது. அவங்களுக்கு தேவை நாங்க எங்க வீட்டுக்காரர் கூட இருக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு இதை விட்டு வேற எதுவுமே தைரியமா டைவர்ஸ் பண்ணிருக்கே? நான் பண்ணுங்க மேடம். எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல. அவன் பண்ற கொடுமை இதை விட அதிகம் என்ன பண்ணது. அவன் எப்படிமா அப்படி போய் மாட்டிக்கிறீங்க? எல்லாமே நான் தனியா வந்துட்டேன். எவ்வளவோ கடத்து கொடுத்த மாதிரி நான் போவாத வேலையே கிடையாது. குளத்து வேலையில இருந்து வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும். அப்படி மாட்டிக்கிறீங்க? எதனால இப்படி மாட்டிக்கிறீங்க? இப்ப நல்லா இருக்கிறேன் மேடம். அவளை நான் விட்டுட்டு இப்ப நல்லா இருக்கிறேன். இப்ப எனக்கு பிரச்சனை இவதான் மேடம். இவ்வளவுதான் எங்க குடும்பத்துல ஒரு நாள் கூட நிம்மதியே எங்களுக்கு கிடையாது. ஆமா மேடம். என்ன அடிச்சு அமைச்சிருவாங்க. சண்டை போட்டு நான் வந்து அவங்க காரியம் எல்லாமே முடிஞ்சு போய் இப்ப எல்லாரையும் வளர்த்தேன் மேடம். எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கி எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப இடையில 8 வருஷமா எங்க மாமியார் வரதுக்கு முன்னாடி என் புருஷன் நல்லா பாத்துக்கினாப்ல. அந்த அம்மா உள்ள நுழைஞ்சி இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிடுச்சு. பெரிய தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நடுமா சின்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லா கஷ்டத்தையும் ஏமாத்தி என் தம்பி என் தங்கச்சிங்க எல்லாத்தையும் வாங்கிக்கினேன். இன்னைக்கு என்னையும் என் 3 குழந்தைங்க நடுத்தரில் விட்டாங்க மேடம். நான் நம்பி வந்துக்கிறது எங்க அம்மாவெல்லாம் கிடையாது மேடம். உங்களதான் நம்பி வந்திருக்கிறேன் நான். ஏன்னா எங்க அம்மா 16 வருஷமா எங்க அக்காவுக்கு நியாயத்தை வாங்கி தரல.
கத்துவாங்க இன்னைக்கு நான் மேடம். இந்த இப்ப இடத்துல என்ன வேணுமா அவனுக்கு? எனக்கு நியாயம் வேணும் மேடம். என்ன வேணும் அவனுக்கு? எனக்கு அவங்க ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்றாங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்து ரொம்ப சந்தேகம் பிடிக்கிறாங்க மேடம். என்ன தினம் தினம் அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. ரயில்வே ஸ்டேஷனு, கடைங்கோ அங்கங்க வந்து படுத்துக்கிறேன் மேடம். என் குழந்தைங்களை வச்சுன்னு, என் 3 குழந்தைங்களை வச்சுன்னு. என் பொண்ணு கெட்டு போக கூடாது. என் பொண்ணு எத்தனை ஹாஸ்டல்ல 1 வருஷம் ஆகுது மேடம். என்ன வயசு பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 7 வயசு மேடம். அந்த குழந்தை எத்தனை ஹாஸ்டல் சேர்த்து 2 பசங்களையும் கையில பிடிச்சுன்னு இருக்கிறேன். ஹாஸ்டல்ல சேர்த்தா ஹாஸ்டல்ல விட்டுட்டு எவனை பார்க்க போற? தலை வரனா பொட்டு வச்சா எவனை பார்க்க போற? யாருக்குன்னா அண்ணன் தம்பின்னு பேச நீ அவனை வச்சுனுக்கிறேன்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து வருஷத்துக்கு 4 வீடு மாத்திரம் மேடம். ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ஃப்ரெண்டுங்களை எல்லாரையும் கூட்டின்னு வந்து உள்ள உட்கார வச்சு வீட்டுல குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் உடைச்சி வாங்கி போட்டு வச்சிருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு அடிச்சு அமிகளை தூக்கி என்ன சாவடித்து கழுத்துக்கிட்டு வந்து போறாங்க. யாரோ கால்ல விழுந்துட்டு இருக்காங்க. எங்க சின்ன நான் பாத்ரூமே போயிட்டேன் மேடம். 1 பாத்ரூமே போயிட்டேன். வெளியவே விடல மேடம். பாவாடி ஜாயிட்டோட உள்ள அடிச்சு வெளியவே விடல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. யாருமே பயந்துன்னு ஒரு கொலை நடக்குதுன்னு உள்ளவே வரல மேடம். இது நடந்துதான் இருக்குது மாமலா. வாடகை வீட்டுல இருக்கிறவங்களாம் நான் உன்னை நம்பிதாமா வீடு விட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கத்தி வச்சு மிரட்டுறது என்ன சாவடிக்கும். யாருக்கிட்ட நானே பேசணும் அவங்கள வச்சுன்னுக்கிறேன்னு சொல்றது. இப்படி அப்படி சந்தேகம் பிடிச்சுன்னு இருக்கிறாங்க மேடம். என்னமா வேணும்? இவ்வளவு கொடுமையை நான் அனுபவிச்சிட்டேன் மேடம். இதுக்கு மேல அவங்க அம்மா இருக்கிறாங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு செய்யறதுக்கு. இவ்வளவோ என்ன பண்ணாங்கல்ல மேடம். எனக்கு அவன் வேணவே வேணாம் மேடம். என்னிட்டு போய் கூட நீங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணி பாருங்க. என்ன அவங்க கொடுக்குற செக்ஸ் டார்ச்சர் என்னால இன்னும் தாங்கவே முடியல மேடம். அப்படி இருந்தாதான் எனக்கு சோறே போடுவேன் மேடம். இல்ல சோறு போட மாட்டேன். என் குழந்தைங்களை பார்க்க மாட்டேன். அவர் எதுக்கு சோறு பொண்ணு? நீதான் சம்பாதிச்சோம். என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க மேடம். வேலைக்கு போட நீ அவனே வச்சுன்னு இருக்கிறேன். சரி, இப்போ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாரா? இப்போ இதுக்கு இடையில இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வை எனக்கு. ஏன் மாமா 3 குழந்தைங்க சின்ன அவளை கல்யாணம் பண்ணி வை. இவங்களை மட்டும் கேக்குறது இல்ல. மாத்தி கேக்குறாரு மேடம். அவர் என்ன பிரச்சனை எங்க கண்டுபிடிக்க முடியல. உங்க பேருங்க? விஜய். ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? கண்ணா தூக்கல மேடம். 2-3 நாளா. ஏன்? சண்டை போட்டு வந்துட்டாங்க வீட்டுல சொல்லிட்டு தூக்கலாம. யார்கிட்ட சண்டை போட்டீங்க? எங்க வீட்டுல. என்ன எதுக்காக சண்டை போட்டீங்க? உடம்பு சரியில்லாதான் நானும் எங்க மச்சானும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். வேலைக்கு போயிட்டு வர நேரத்துல ஃபுல்லா சரக்கு சாப்பிட்டு வந்தேன். யாரு? நானும் எங்க மச்சானும் சரக்கு சாப்பிட்டு வந்தோம். நியாயமான விஷயம் தான். வேலைக்கு போயிட்டு வரும்போது சரக்கு சாப்பிட்டுட்டு தான் வரணும். ஃபுல்லா சரக்கு அதெல்லாம் முடியுமா? சரக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்த பார்த்து சரக்கு சாப்பிட்டு நான் படுத்துட்டேன். அவரை ஏற்கனவே வந்து 1 வாரமா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா. அப்படி மாறு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒய்ஃபும் அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. 2 பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வலி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தோன்னே ரொம்ப வலி ஆயிடுச்சுன்னாங்க. டைம் பார்த்தா ஒரு 7 மணி 8 மணி இருக்கும் டைம். அந்த நேரத்தில் நான் வீட்டில் போய் படுத்துட்டேன். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நான் புள்ள பதில் போய் வீட்டில் படுத்துட்டோடனே அவங்க மாறு வலிக்கணுன்னே அவங்களா கூட கிளம்பி இவங்க போயிட்டாங்க. இவங்க கிளம்பி அவங்க போனோடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துக்கிறாங்க குடியாத்தில். அங்கே சேர்த்துனே டாக்டர் என்ன பண்ணினா ரொம்ப வலிக்குதுன்னு அவங்க வளர்ந்தோடனே எங்காவது வேலூருக்கு அடுக்கும்பர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போங்க ஆன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சரி வீட்டில் நம்ம சொல்லிட்டு வரல வீட்டுக்காரர்கிட்ட எதுவும் செய்யலையே. ஆனால் அவங்ககிட்ட எதுவும் சொல்லலை. அவங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி இருக்குது, அண்ணன் மச்சான் இருக்கிறான், கூட பிறந்த அங்கே அம்மா அப்பா இருக்கிறாங்க பக்கத்துலேயே, எங்கேயும் தூரமாகவே இல்லை. அவங்க அண்ணன் அண்ணி வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாங்களே, அப்படியே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலனா கூட நீ இப்போ மனநிட்டுங்க நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்கள வந்து நான் இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் கூட சொல்ல கிடையாது. நீட்டாக இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் 1 நாள் இருந்தாங்க. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனாங்க. சரி தப்பெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பார்க்க பீச் என்ன போனாங்க? அவங்க போல மேடம். இருங்க ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனும் சொன்னீங்களாமே, யாரு மேடம்? நீங்க. யாரு? இந்த பொண்ணு. இந்த பொண்ணா? அவங்களே சொல்லிருக்காங்க மேடம் என்கிட்ட. அப்போ என்கிட்ட என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, அவன் மேல நான் சந்தேகப்பட்டதே வந்து இவங்க சொல்லிதான் எங்க ஒய்ஃப் வந்து நிறைய டைம் சொல்லிக்குது. என்னன்னு எங்க ஒய்ஃப் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சு நான் பேசுறது செஞ்சதுன்னு இதுவரை நான் சொன்னது கிடையாது. இவங்க தப்பு பண்றாங்க. இப்ப நான் சொன்ன பாரு தங்கச்சி வீட்டுக்காரனா தப்பு பண்ற சொன்னவங்களும் இவங்க தான். இது எப்படி மேடம் சொல்லுவாங்க, எங்க அக்கா வந்து இன்னொருத்தவங்க தப்பு பண்ணதுன்னு சொல்லி நான் இவங்க கிட்ட சொன்னேன். சொன்ன அட்ரஸ் இல்ல, சொன்னது போன் நம்பர் சொல்லட்டுமா? இப்ப போன் நம்பர் ஒரு நிமிஷம். நீங்க இவங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க? இவங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் போயிட்டு இருந்தேன் மேடம். அது
எதுக்கு 2 பேரா வைக்கிறீங்க? இன்னொரு 4 பேர் இல்ல மேடம், அதாவது ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் இட்டுன்னு போயிட்டு விட்டுட்டு வந்து அவங்க அம்மா பிரிச்சு என்னை வந்து எங்கிட்ட இருந்து பிரிச்சு இட்டுன்னு வந்து அவங்களுக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதோட விட்டாச்சு. இந்த இடையில வந்து பிரச்சனை என்கிட்ட வந்து சொன்னதே வந்து அவங்க தான். என்னது? இந்த மாதிரி எங்க அக்கா அவங்க கூட தப்பா பேசுது. நான் எப்படி மேடம் சொல்ல முடியும் இவர்கிட்ட? சரி மேடம். இவர்தான் வந்து எங்க பிரச்சனை பண்றாரு. ஒரு நிமிஷம். இவர் வந்து எங்க பிரச்சனை பண்றாரு. உங்க அக்கா என்கிட்ட பேசுறாங்களா, அங்க போறாங்களா, எந்த கூட போன தங்கச்சாவது தான் அக்கா தப்பு பண்றதை போன் இவர்கிட்ட நம்பர் நான் தரேன் சொல்றாங்களா? மேடம். அவங்களுக்கு போன் பண்ணி, யார் அது? ஒன்னொருத்தர் தம்பின்ற ஒருத்தர் இருக்கிறான், இந்த பொண்ணு போன் பண்ணி அவனுக்கு அவங்க பேசின ரெக்கார்ட் பண்ணது இந்த பொண்ணு தான் சினிமா தியேட்டர்ல. நான் ரெக்கார்ட் பண்ணவே ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லி எல்லாமே போய் என்ன ரெக்கார்ட் பண்ண? இருங்க மேடம், நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. போய் தானே சொல்றேன், போன் நம்பர் தரேன், போன் பண்ணுங்க. நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்னீங்களா? இப்பெல்லாம் இதை நான் சொல்ல கிடையாது மேடம். இப்பதான் நீ சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ண. இப்போ இந்த பொண்ணு இப்ப இப்படிலாம் என் மேல கதை கட்டிட்டு பாரு, அண்ணன் தம்பிங்களா கதை கட்டிட்டு. டார்கெட்ட ஒண்ணுதான் எனக்கு நல்லா புரியுது. நான் வந்து உன்னை ஏதாவது பண்ணிட்டு இவர் சொல்ற ரீசன் என்ன, உங்க அக்கா தப்பு பண்ண ஒருத்தங்க கூட பேசுறான், அதனாலதான் நான் அடிச்சேன், அதனாலதான் சித்திரவதை பண்றேன். எப்படி உங்களை சொன்ன பார்க்கலேஷன் போட்டோமா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? பார்க்கு கிட்ட போறியா? பார்க் கிட்ட போய் சொன்ன வச்ச இடத்த சொல்லட்டுமா இல்ல உடைச்சு போட்டு? யார பார்க் கூட்டிட்டு போனாங்க? இவங்க வந்து கூட்டிட்டு போய் தான் அங்கதான் சொன்னது என்கிட்ட. யார பார்க்? நான் இவர்கிட்ட இவங்களை இட்னு போனது மேடம். எல்லாமே போய் இவங்களை இட்னு போனது இவங்க வந்து எனக்கு போன் பண்ணாங்க. நைட்டு நீ இருங்க இவங்க வந்து என்ன பார்க்கு வர சொன்னாங்க. எந்த பார்க்குக்கு? அங்க வேலூர்ல. இந்த பொண்ணா? இந்த பொண்ணு எதுக்கு பார்க்குக்கு வர சொல்லணும்? இவங்க வர சொன்னாங்க. என்ன அது சொல்லிட்டு நாங்க வந்தேன். வந்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி டிக்கும் இப்ப சொன்ன பாருங்க, எங்க தங்கச்சி வீட்டு சொன்ன பாரு, அவங்களும் எங்க அக்காவும் தப்பு பண்றாங்க, ஆனா ஒன்னொன்னு நீயே அதை கண்டுபிடிச்சி நீயே கேளு, நானா சொன்னேன்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடாது, இது நீ மனசுல வச்சு நீ கேளுன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க. இந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அது மாதிரி எங்க வீட்டுக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, நான் சைடு பண்ண தருமான்னு. நீ ஆம்பளை ஆகிட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் தாலி கட்டினா நானே உனக்கு இது போடுவேன். எதனால அந்த வார்த்தை சொன்னேன்னு கேளுங்க மேடம். மேடம் எதனால அந்த வார்த்தை சொன்னேன்னு கேளுங்க. எங்க தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட நான் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட நான் தப்பா பேசுறேன் மேடம். என் தங்கச்சி சொன்னா என்னமா நடந்தது? மேடம் இருங்க மேடம். எனக்கு அவர் என்ன குழப்புறாரு மேடம். எங்க அக்கா தப்பு பண்ணது நான் இவர்கிட்ட எப்படி மேடம் சொல்றேன்? போனீங்களா? நான் போவே கிடையாது மேடம். நானே இவர்கிட்ட போறேன். எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்ப நான் இவர்கிட்ட போய் பேசணும். இப்ப அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இல்லையா மேடம்? அவங்க வீட்டுக்காரர் இப்ப என் வீட்டுக்கார நம்பர் தர பேசுங்க மேடம். உங்க வீட்டுக்கார நம்பர் இப்ப ஒண்ணா கொடுக்கல மேடம். இடையில வந்து இடையில நான் வந்து கேட்கலையே. இடையில வந்து 2 மாசமா தான் உனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணி உங்க அம்மா டைவர்ஸ் பண்ணி இட்டுன்னு வந்து உன்னை இட்டுன்னு ஹாஸ்டல்ல விட்டு வச்சு இடையில வந்து ஹாஸ்டல் மூலமா வந்து அதுக்கு உங்களுக்கு என்ன? நான் எதுவுமே கேட்கல மேடம். இப்ப இவங்க வந்து சொல்றாங்களே எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே பண்ண எங்க வீட்டுக்காரங்க தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க மேடம். அது வாழ்க்கை. அதுதான் மேடம். நீங்க பார்க்குக்கு கூப்பிட்டீங்களா இல்லையா? கிடையாது, நான் போவே கிடையாது, பேச கிடையாது. நிரூபிக்க சொல்லுங்க மேடம். நிரூபிக்க சொல்லுங்க. அதே மாதிரி என்ன வச்சிருந்தேன்னு சொல்றாங்கல்ல மேடம். இப்ப எங்க அண்ணன் கிட்ட நான் வச்சிருந்தேன் இல்ல மேடம். ஏன் மேடம் அந்த ஊர்ல இருக்கணும்? என் மேல உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருக்குது மேடம். இப்போ ஒரு நிமிஷம் நம்பர் தரேன்னு சொன்னாரு. அவன் மேல என்ன சந்தேகம் வச்சுதான் இவ்வளவு தூரம் பண்ணேன். அவன் மேல சந்தேகம் பிடிக்கல. நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து குடிச்சிருக்கிறவன வந்து வீட்டுல விட்டு போயிட்டு உடனே அவனா கூட போய் ஹாஸ்பிட்டல். ஹலோ ஒரு நிமிஷம். 3 மாசம் விட்டு இருக்கிறது வேணா என்ன பண்ணமா? போட்ட மேடம். அப்போ சரி எனக்கு எதனா ஒண்ணு எதனா மேடம் பண்ணுங்க. எதுக்கு போய் குடிக்கிறீங்க? சரி நான் போய் குடிச்சு தப்பு தான் மேடம். யாருக்கும் உடம்பு சரியில்லை அவ கூட்டிட்டு போயிருக்கா. சரி குடிச்சு தப்பு சொல்லிட்டு போனல மேடம் ஒரு வார்த்தை. குடிச்சு போதையில சரி போய்ட்டாங்க கூட்டல. சரி சப்போஸ் சரிங்க அவ போனது ஆஸ்பத்திரிக்கு தானே, அதனால எந்த தப்பும் கிடையாது. போயிட்டாங்க மேடம், ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க. ஓகே விட்டுருங்க. இப்ப எனக்கே உடம்பு சொன்னோட எங்க தங்கச்சி என்ன கூட வந்து என்ன பண்ண முடியும்? நான் கூட இட்டுன்னு போயிட்டேன்னு சொல்லி சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, எங்க தங்கச்சி நான் தான் கூட்டின்னு வந்தேன். எனக்கு கேட்கவே நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. இல்ல மேடம், அவங்க போயிட்டு பார்த்து கூப்பிட்டா என்ன பண்ண, ஒரு பொண்டாட்டி கூப்பிட்டா சரி போயிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டீங்க. 3 மாசமா அவங்க கூட சரி அவ தப்பு பண்ண கூப்பிடல என்னமா? இப்போ 3 மாசமா அவங்க கூட இருக்கு. அவங்க வீட்ல சாப்பிட்டு இப்ப பஸ் ஏத்தி அனுப்பிச்சாங்க. அவ்வளவு சந்தேகம் புடிச்சு எதுக்கு அவங்க வீட்ல இருந்து கூட எங்க சித்தி மேடம். சரி 24 மணி சரி நேரம் மேடம் ஆஸ்பத்திரிக்கு போனா யாரெல்லாம் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில? ஹாஸ்பிடல்ல எங்க தங்கச்சி இருந்துச்சு. அப்புறம் என்னங்க? நான் அத கூட கேட்கல மேடம். நான் என்ன சொன்ன, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கூப்பிட்டேன்ல, நீ என்ன பண்ணணும், கூட கிளம்பி வரணும்ல. எப்படி கூப்பிட்ட? நானா அவனா கூடவா? எப்படி கூப்பிட்ட? வண்டியில நான் அவனா கூட போக மாட்டேன், உங்களா கூட தான் பஸ்ல வருவேன். ஒரு நிமிஷம் இரு. நீ இந்த வார்த்தை இவங்க சொல்ல வச்சா எனக்கு ஆத்திரம் வந்ததாங்க. ஒரு பொண்ணு வந்து மாமா அவங்க தான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான்னு என் தங்கச்சி சொன்னா இல்ல மேடம். ஒரு பொண்டாட்டி நீ எப்படி கேட்கணும் மேடம்? இப்ப இந்த பிரச்சனைய அப்படியே போன் பண்ணுங்க மேடம். எங்க வீட்டுல
வீட்டுல போன் பண்ணி அவங்க தங்கச்சி இருக்காங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இரு. எங்க அம்மா கூட்டிட்டு போவாங்களா மேடம்? தப்பு பண்ற பொண்ணு இருமா. இல்ல எங்க அக்கா கூட போவாங்களா? அம்மா போலியே, அம்மா போல. அவனுக்கு அவங்க அவருடைய மொத்தம் அம்மா தான் வந்தது. தங்கச்சி கூட இருக்குது. இத்தனை பேர் மட்டும் தப்பு பண்ண நான் இப்ப முடியல போனல, ஆஸ்பத்திரிக்கு போனல, உன் தங்கச்சும் ஆஸ்பத்திரி சேர்த்தம் பாரு. இப்போ எங்க அண்ணன் அவன் கூட சொல்லாதே விட்டுட்டானா, மச்சான் நீ சண்டை போடாத, நான் வந்து பாப்பாவை எனக்கு இப்போ அவங்க எங்க நாத்தனார் வீட்டுக்காரு இவங்க எல்லாம் இப்படி ஒன்னா இருப்பாங்க மேடம், ஒன்னா இருப்பாங்க. என்ன பேச விடு. இப்படி இருப்பாங்க மேடம், இப்படி இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அம்மா உனக்கு எதனா ஒன்னா, நான் என்ன சொன்னேன், ஆஸ்பத்திரியில அப்படியே துடிச்சுன்னு இட்டுன்னு போனாங்க மேடம், உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடுக்குமாரி ஆஸ்பத்திரியில. சரி நான் போயிட்டு, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. சண்டை போட்டாக்கா இப்ப மடை கொடுத்து இப்போ 3 மாசமா அவங்க கிட்ட தான் துணி துவைச்சு போட்டுன்னு சாப்பிட்டுன்னு அவங்க வீட்டுல தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிற அந்த பொண்ணு, நான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஆபத்துனா நான் போவாது இருக்க முடியுமா மேடம்? சின்ன சின்ன பிரச்சனைகளா பேசிட்டு இருக்கேன். இல்ல மேடம், உனக்கு என்னமா ப்ராப்ளம்? இதுதான் மேடம் ப்ராப்ளமே. அவரு சொல்றாரு என்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா மேடம், அவன் மேல மட்டும் சந்தேகம் கிடையாது மேடம், யாருகிட்ட பேசினாலும் சந்தேகம். மொத்தத்துல யாரு பக்கத்துல படுத்திருந்தாலும் செக்ஸ் டார்ச்சர் மேடம். பக்கத்துல வந்து நான் பக்கத்துல யாருகிட்ட இது எல்லாமே போய் மேடம். நானு இதுக்கு மேல நான் போனேன்னு வச்சுக்க மேடம், நான் இங்க வந்துட்டு அடுத்த நான் உயிரோட இருக்க மாட்டேன் எங்க நாயத்துக்காக தான் மேடம் நான் இங்க இருக்கிறேன். உங்க குடும்பத்துக்கு நான் வாழ்ச்சதுல போதும் மேடம். ஆனா இவரு இது வரைக்கும் பொண்டாட்டிக்கு ஒரு கம்பல் இருக்கா மேடம், ஒரு சேர் இருக்குதான்னு கேளுங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த 13 வருஷமா என்ன எடுத்து வச்சிருக்காங்க. பசங்க கதி, என் பசங்களை நான் வளர்த்துக்கிறேன் மேடம், நான் கஞ்ச கூழத்து கூட என் பசங்களை வளர்த்துக்கிறேன். ஆனா இவங்க குடும்பத்துக்கு நான் போல மேடம். இல்ல எத்தனை பெண்கள் இப்படி சொல்றாங்க, புருஷன் வேண்டாம். இதுக்கு அர்த்தம் இல்ல. என்ன காரணம் தெரியல எனக்கு. பசங்களை பாத்துக்கிறேன் மேடம், பாத்துக்கோங்க. 15 வருஷமா பாக்காத நீங்க எப்படி மேடம் டைரி குடிச்சிட்டு வந்து அடிக்கிற பாரு. அப்ப யோசிக்கணும். நான் யோசனை பண்ணி வச இவ்வளவு போய் வந்துக்கிறேன். யோசனை பண்ணலாம். இந்த பாய்ஸ் என்ன பிரச்சனை? என் புள்ளைய கேளு. யோசனை பண்ணி கூட்டு கேளு. எத்தனை ஊரை நான் மாத்திருக்கேன், எத்தனை ஊர்ல நான் காலி பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு கேளுங்க மேடம். நீங்க என் பேச்சை எதுவுமே கேட்காதீங்க மேடம். என்ன எப்படி எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு. எங்க தம்பி கிட்ட போவேன் வாங்க. எங்க தம்பி போய் எதனா உன்னை கேட்பாங்க, இவங்க எதனா உன்னை கேட்பாங்க, சண்டை வரும். அங்க அம்மா வீட்டுக்கு கூடியாந்துருவேன். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்ம கொண்டாடி பிள்ளைங்க தான் வேணும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் தம்பி எங்க அம்மா எல்லாம் விட்டுட்டு நான் வந்து இப்ப தனிப்பட்ட முறையில. உங்களுக்கு என்ன வேணும்? யாரு இப்ப என்ன வேணும்? எனக்கா என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் நான் வச்சுதான் வாழணும். நான் வாழ மாட்டேன் மேடம். பொண்டாட்டி இது வரைக்கும் எவ்வளவு எடுத்து வச்சுக்கிறேன்? இது வரைக்கும் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன்? நீங்க வெளியே போங்க. நீ போமா, வெளியே போ. நான் பேசிக்கிறேன், உனக்கு தெரியாது. நீ போ. இது பாருங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கூட அந்த மாதிரி பேசலாம் வச்சுக்க கூடாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடும். யாருமே வேணா எனக்கு தேவை கிடையாது சொல்லிட்டு விட்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு தங்கச்சி இருக்குது. உயிர் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு வேண்டிய என் தங்கச்சி காலை பிடிச்சி அழுது மேடம். அவ என்ன ஒரு அடி அடிச்சிட்டேன் மேடம். இந்த இவ்வளவு நாளா இவங்களை பார்த்து செஞ்சு ஒரு பொண்ணு கூட வளர்க்கறதுக்கு தைரியம் இல்ல. அந்த மாதிரி நான் ஹாஸ்டல்ல உன் தம்பி தங்கச்சிகளை உங்க அம்மா விட்டு ஓடுறப்ப எத்தனை பேர் ஹாஸ்டல்ல விட்டு தானே சும்மா இருந்திருப்பேன். சொல்லு மேடம். எல்லாரையுமே நான் கல்யாணம் பண்ணி வச்சு கரை சேர்த்து உங்க அப்பாவை எடுத்து போட்டேன். இப்ப உங்க அப்பா செத்த உடனே உங்க அம்மா இந்த மாதிரி என்ன பண்றல. உங்க அம்மா அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஆசை எனக்கு இருக்காது. சொல்லி குத்து கத்து குத்து ரெக்கார்டு எனக்கு தெரியல. அந்த நிமிஷம் தங்கச்சிட்டு இல்ல, அந்த போன்ல என்ன சத்தம் போடாதீங்க பிளீஸ். என்னங்க பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க அவங்களோட வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா கூட்டிட்டு போங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி நாங்க அனுப்ப மாட்டோம். நான் கட்டாயப்படுத்தி நான் கூட்டிட்டு போறேன் மேடம். பண்ண முடியாதுங்க, நீங்க தான் பேசணும். அவங்க நாங்க எதுவும் பேசுறது இல்ல மேடம். நான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனா இப்ப சொல்றாங்க பாரு, 2வது கல்யாணம் கேக்குறாங்க, 3வது கல்யாணம் கேக்குறாங்க. நான் இந்த சேனல்ல நான் டெய்லியுமே பாக்குறேன் மேடம். அந்த மாதிரி நான் பண்ணலையே. நான் வேற ஒருத்தி வச்சு நிக்கிறதோ இல்ல வேற ஒருத்தனை நான் போயிருந்தோ இல்ல யாரா கூட போய் செய்யறதோ இல்ல எனக்கு எங்க அண்ணன் தம்பி தான் வேணும், நீ வானான்னு சொல்லிட்டு நான் போக கிடையாது. நீதான் வேணும், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க தான் வேணும். 3 வருஷமா நான் வாழ விட்டு போறது என்ன அம்மா ஒரு உயிரை எடுக்க தயங்க மாட்டா, ஒரு இதையும் பண்ண மாட்டா. உங்க அப்பனே சாவச்சு என்ன சாவடிக்க மாட்டா. உங்க அம்மா எங்க அப்பா வந்து நான் இவ்வளவு நாள் இங்க பாரு, இவ்வளவு நாளா நான் உழைச்சேன் புரியுதா. இது வரைக்கும் எனக்கு ஒண்ணு கூட என் பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு குண்டு மணி கூட நீ இதை எடுத்து வச்சது இல்ல. என்ன இந்த என் உயிரை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கிறேன். அதுவும் வேணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, இங்கே போட்டு நான் உங்க கூட வரமாட்டேன். உங்க கூட நான் வரமாட்டேன், இதுக்கு மேல நான் வாழ மாட்டேன். என் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பசங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். கெட்ட வார்த்தை பேச மேடம் அந்த ஸ்கூல்ல வந்து கேளுங்க மேடம். பாய்ஸ்
ஏமா அப்பா அம்மா சண்டைக்குலாம் அந்த குழந்தைய நிறுத்துவீங்களா மேடம்? நீ அப்ப ஒண்ணுமே இல்ல சண்டை போட்டு ஆட்ட விட்டு போறியே. என் பையனுக்கு 11 வயசு ஆகுது மேடம். சண்டை போட்டு ஆட்ட விட்டு போறியே. அப்புறம் இந்த புள்ளைய எப்படி படிக்கறப்ப கேளுங்க மேடம். டியூஷன்ல இருக்கிற புள்ளை எதுக்கு நிறுத்தணும் கேளுங்க மேடம். நிறுத்திட்டாரா? எதுக்கு நிறுத்தணும் கேளுங்க மேடம். இப்ப படிக்கலையா அவன்? படிக்கல மேடம், இட்னு வந்துட்டு இருக்கறேன் மேடம். இல்ல படிச்சுக்கிறான் மேடம். இப்ப ஒரு வாரம் லீவ்ல கேட்டு இட்னு வந்துக்கறாங்க மேடம். டெய்லி குடிச்சிட்டு என் புள்ளி போய் இன்னொருத்தன படிப்புல நிக்க வைக்கல. இதெல்லாம் சொல்றல போய் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுற இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இந்த மாதிரி சில சொல்றது அவங்க பண்ணுகிறது அவங்க காரணமே. என் புள்ளி கேளுங்க நான் போய் சொல்லுவேன். என் புள்ளி கேளுங்க. புள்ளைய படிக்க வைக்கலையாமா? படிக்க வைக்கிறேன் மேடம், என்னால முடியும். படிச்சா இருக்கிற மேடம் அவன் படிக்கலாம் 3 படிக்கிறான். 7 நாளா அந்த லீவ் போட்டு இட்னு வந்துக்கறாங்க. இப்ப எல்லாம் உங்க அம்மா கூட போயிச்சு பாரு, நீயும் போய்டு. உங்க அம்மா இன்னொருத்தி உனக்கு இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்டாட்டி பாத்தேப்பா. எனக்கு எங்க அம்மா பாத்துனா அவசியம். அதுக்கு அப்புறம் நான் என்னது உங்களுக்கு கல்யாணம் பண்ண பிள்ளைகளை பெத்துக்கலையா? எங்க அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ண போறதா நான் என்னைக்கு உன்னை விட்டு போக மாட்டேனா? குழந்தைங்க சின்ன பொண்டாட்டி பிள்ளை வேணும் குழந்தை வந்திருக்கிறது எல்லாமே என்ன பண்ணி வச்சுக்கலாம் என்ன நீட்டு. என் குழந்தைங்க அதுவும் ராத்திரில தூங்க கூடாதான், பகல்ல தூங்கணுமா மேடம்? யாருன்னா வந்தாங்கனாக்கா அவங்க முன்னாடி அசிங்கமா அந்த மாதிரி பண்றது மேடம். யாரு அந்த மாதிரி பண்ற மேடம்? ரொம்ப டார்ச்சர் மேடம், என்னால தாங்க முடியல மேடம். நான் போய் சொன்னேன் நெத்தி போய் ஆஸ்பத்திரி செக் பண்ணி பாருங்க மேடம். பண்ணி வச்சுக்கிறதுல உள்காயமாவே அடிக்கிறது மேடம். என்ன துணி இல்லாத அடிச்சாதான் நான் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு துணி இல்லாம அடிக்கிறது மேடம். ஒரு சாவு வருத்தம், அந்த சாவுல குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்ணி அடிக்கிறது மேடம். ஒரு கல்யாணம் ஆகட்டும் எனக்கு நிம்மதி இல்லை மேடம். பயந்து என் 3 குழந்தைங்க எடுத்துன்னு போய் நம்ம புடிச்ச குடிச்சிட்டு வந்து இங்க அவமானப்படுத்துவாரேன்னு போறது மேடம். எத்தனை சொந்த ஜாதி ஜானம் முன்னாடி நான் வாழ நினைச்சதுல என்ன அசிங்கப்படுத்தி எனக்கு ஊராயிட்டுன்னு போய் என்ன சித்திரவதை பண்றேன். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் மேடம். என் பசங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் தான் படிப்பை விட்டு பாதியில நீ இருக்கலாமா? என்ன விட்டு என் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அது நீ தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். அந்த சாக்கு நீ சொல்லாத. அந்த சாக்கு நீ சொல்லாத. நான் வாழ்ந்து நீ வாழலாம். நீ உன்ன வாழ வைப்பாங்க. அம்மா தம்பி உன்ன வாழ வைக்கலாம். என் பிள்ளைங்க வாழ வைக்க மாட்டாங்க. அது நீ புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். எனக்கு தெரியும் நிறைய பொண்ணுங்க கல்யாணம் பாத்துக்கிறேன். மேடம் சேனல் டெய்லியுமே பாத்துதான் இருக்கேன். ஒரு நாள் தவறாத ஆம்படியா வானான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆம்படியா ஓன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எங்களுக்கு தெரியும். ஆம்படியா வானான்றவங்க கூட பண்ணிட கூடாது. நீ என்ன பாத்த பாரு, அப்படியே என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீன்னு வச்சுக்கேன். என் பிள்ளைங்கள வரும்போது யாரு யார் எனக்கா? அதுக்குதான் நான் சொல்லிக்கிறேன். அந்த வாக்கு இல்லன்னா இப்ப என் தங்கச்சி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுமா? 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இப்ப ஏமா மாட்டேன்னு சொல்றேன்? எனக்கு வேணாம் மேடம், நான் பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு போதும். ஏமா அப்படி ஒரு முடிவுக்கு வர? இப்ப ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு இப்போ ஏன் வரணும் மேடம்? இப்போ எல்லாமே கருத்து தெரிஞ்சிச்சுங்க போயிடுச்சுங்க. இப்போ நீ உங்க அம்மா கிட்ட போய் சேர்ற. அம்மா தான் இப்ப பிரச்சனை. ஆமா மேடம், இட்னு போயிட்டு எனக்கு என்னன்னா அம்மா இல்லாத வரைக்கும் இது முத்தி போல அவங்களுக்குள்ள சண்டை போட்டு. எங்க அம்மா கூட வந்து எங்க அம்மா இல்ல மேடம் அந்த ஊர்ல இருக்கிறது இவங்க உங்களா கூட தான் மேடம் இருக்கறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கூட எப்படி மேடம் இருப்பாங்க? அம்மா சொல்லி கொடுத்தா எப்படி மேடம் கேப்ப நானு? நீங்க யோசனை பண்ணுங்க மேடம். நான் இருக்கிறது வந்து நான் தெரியும் உங்களா கூட தான் இருக்கிறேன். உங்க அக்கா தங்கச்சா கூட தான் இருக்கிறேன். உங்களா கூட தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கூட எப்படி போய் அம்மா வந்து கூட எனக்கு புத்தி இல்லையா மேடம்? நான் 3 புள்ள பெத்துக்கல உங்க கிட்ட. நீ கப்ப உன்ன கொஸ்டின் கூட பண்ணலையா? ஒரு விஷயம் எனக்கு சொல்லு, என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல மேடம். எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணீங்க? எதுக்கு இப்படி? எனக்கு இது ஒரு டார்ச்சர். என்ன அடிச்சாங்களான்னு கேளுங்க மேடம். பேசுறதெல்லாம் கேட்டேன்லமா, அவர் பேசுறத நான் கேட்கட்டேன். சொல்லு. உன் தம்பி என்ன அடிச்சது அசிங்கமா கேட்டு கொஞ்சம் பேசாம இருமா. எப்ப இப்ப நேத்தா முந்தின நேத்து நடந்தது. தம்பி நான் உங்கள்ட்ட தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு தம்பி அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் தேவையில்லை. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேன் மேடம். 15 வருஷமா நான் குடும்பம் பண்ண முடியுமா மேடம்? சந்தோஷமா நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருந்தா எதனா விட்டு குத்து போங்க. சரி, இந்த பொண்டாட்டி அடிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? தப்புதான் மேடம். நான் அடிக்காம இருப்பீங்களா? நான் பண்ணது தப்புதான் மேடம். ஆனா இவங்க பண்ணதை வச்சுதான் மேடம் இவங்க சின்ன சின்ன சண்டைகள். இன்னுமா அடிக்காம இருப்பீங்களா? நான் நம்பலாமா உங்களை? சப்போஸ் அப்படியே கூட நீங்க உங்ககிட்ட நான் போன் நம்பர் என் போன் நம்பர். தம்பி நான் கேக்குறது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க மேடம். ஒருத்தர் மேல ஒருத்தர் நோவு அடிக்கும் போது அது வந்து அவங்களோட தன்மானத்தை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? அடிக்கலாமா நீங்க அப்படி? அது என்ன வீரத்தனமா தம்பி? வீரத்தனம் ஒண்ணு இல்ல மேடம். வீரத்தனம் எல்லாம் பொண்டாட்டி அடிக்கிறது வீரத்தனம் இல்ல தம்பி. உங்க மனைவி இல்ல அவங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அம்மா. பண்ணலாமா நீங்க? தாங்கம்மா பாருங்க அவளை. பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. கோவம் வந்தா வெளியே போங்க. தண்ணி அடிச்சதுன்னா பேசாம இருங்க. பேசறது கூட இல்ல மேடம். அவங்க எல்லாம் சத்தம் போட்டு வீட்டுக்கு வராதீங்க. ஷாப்லயே படுங்க. எங்க வீட்ல சண்டை போட்டு வந்தா கூட சண்டை. பெஸ்ட் நான் சொல்றேன். அதுதான் மேடம் இவங்க சண்டை போட்டாவே நம்ம ஒண்ணு பேசினா இவங்க எதுல ஒண்ணு பேசினா சண்டை ஒரு சொல்லிட்டு இவங்க எதனா வீட்டுல கத்தினோம்னா கம்மி நினைச்சு கடைக்கா போயிடும் மேடம். கடையில போய் படுத்துங்க. சரக்கு சாப்பிட்டு வந்துரும்போது இல்ல மேடம் நல்லா இருக்கிற டைம்ல சண்டை போட்டா கூட
சரி ஒண்ணு மேடம் நம்ம இங்க விட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா? ஒரு விஷயம் சொல்லட்டும். சொல்லுங்க மேடம். இந்த சந்தேகங்கிறத தூக்கி போடுங்க. இதுக்கு மேல நான் பிடிக்க மாட்டேன். என்னன்னா சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில வாழ்க்கை போயிடும் சந்தோஷமா மேடம். இருக்கவே முடியாது. நிம்மதியில அது போயிடுது. சரி அவளை நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம் நான் போல மேடம். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு நான் இதுக்கு மேல எதுவும் பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், புரியுதா? ஏன்பா பொண்டாட்டி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? பொண்டாட்டி எதுனால கூட்டணுங்களா? 15 அவ வருஷம் நல்லவளா? இந்த பொண்ணு நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணா இருக்கு மேடம். 2 தம்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்குது. 3 பேர் கல்யாணம் பண்ணி. உங்களுக்கு ரொம்ப பாசமா அவங்க மேல? பாசமா இல்லாத நான் 15 வருஷம் எப்படி மேடம் குடும்பம் பண்ண முடியும்? நல்லா நீங்களே யோசனை பண்ணுங்க மேடம். 15 வருஷம் நான் அவங்களோட தான் வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்க. இதுவரையில இல்ல மேடம். எப்பயுமே என்ன வந்து கேட்டா கூட எனக்கு அதுதான் மேடம் சொல்லுவேன். எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க தான் எனக்கு வேணும். மத்தபடி எனக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாம் போனா இன்னும் எத்தனை நாள் மேடம் நம்பாதீங்க. எத்தனை நாள் ராவும் பகலமா எத்தனை கடையாண்டியா 3 குழந்தைங்க சொல்லிட்டேன். நான் உன்னை விட்டு போய் ஒரு மாசம் பஞ்சாயத்து எங்க அம்மா பண்ணிருக்காங்க. எங்க அம்மா வந்து துவச்சு கொடுக்காதுங்கறாங்க மேடம். இந்த துணி கூட துவச்சு போட்டுங்கறாங்க மேடம். எனக்கு வந்து இருக்கிறது வந்து கட்டண பொண்டாட்டி பிள்ளைங்க தான். டெய்லி குடி மேடம். டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டை திறந்த உடனே அவனுக்கு தான் உள்ள இருப்பான். எப்படி எல்லாம் வாழலாம்? நம்ம வாழ்க்கை எவ்வளவு கூட இல்ல. நம்ம சம்பாதிச்சத நல்லா செலவு பண்ணி அழகா குடும்பத்தை பார்த்து நல்லாதான் மேடம் பாத்துங்க. நல்லாதான் மேடம் இருந்தேன் நானு. நல்லாலாம் போயில மேடம். டெய்லி படம் பார்த்தா தப்பு. யார் எவனை பாக்குறதுக்கோசம் டிவி பாக்குறா? எதுக்கு இப்படி வாழ்க்கை கிடைக்கிறீங்க? வாரத்துல ஒரு டைம் சினிமா கூட்டிட்டு போவோம், மாசத்துல ஒரு டைம் சினிமா கூட்டிட்டு போவோம். நல்லா ஜாலியா இருக்கும் மேடம். ஜாலியா இல்லாத அப்படியே உங்களுக்கு டவுட் கூட்டிட்டு போறா மேடம்? மாசத்துல சரி எங்க பையனை கூப்பிட்டு கேளுங்க மேடம். சினிமா கிட்டுன்னு போனால இட்டுன்னு போக மாட்டேன், நல்லா பாத்துக்கணும் சொல்லிட்டு. நானா மேடம் கடைசியா இப்ப வீரம் படத்துக்கு இட்டுன்னு போனாங்க மேடம். என்ன அப்ப இட்டுன்னு இருங்க மேடம். இட்டுன்னு போயிட்டு வந்து என்ன கேட்டாங்கன்னு கேளுங்க. என்னது? வீரம் படத்துக்கு இட்டுன்னு போயிட்டு வந்து என்ன கேட்டாங்க? அவங்களுக்கு விஜய் ரொம்ப நல்லா கேட்டுங்க மேடம். எனக்கு 14 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. அவங்களுக்கு விஜய்னா ரொம்ப உயிர். விஜய் படம்னா ரொம்ப உயிர். ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு கல்யாணம் ஆகாதன்னு மாதிரி நான் பாத்துனுக்கிறேன். இது ஒரு சண்டையா மேடம்? இது சண்டை இல்ல மேடம். கேளுங்க, சண்டை நான் போட கிடையாது. இந்த 14 வருஷமாவே விஜய் படம்னா அவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. அப்படியே நாங்க ஃபேமிலியோட போனா கூட ஃபர்ஸ்ட் விஜய் படம் தான் போய் பார்ப்பேன். மத்தபடிதான் அதுக்கப்புறம் வேற படம். எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க அன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? இப்ப நான் சொல்லியிருந்தேன் பாரு, எங்க தங்கச்சி புருஷன் சொல்லிட்டு அவரு அஜித் ரசிகர். அவங்க அஜித் சொல்லுங்க சொல்லல கேட்டுங்களா மேடம்? நான் சொல்றது கேட்டுங்களேன். அங்க போனவனே என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து கிளம்பும் போது விஜய் படம் எல்லாம் போகணும், விஜய் படத்தை தான் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன். சரி வாமா போலாம், விஜய் படம் தான் நம்மளுக்கும் நானும் பார்க்கவே இல்லை வாமா சொல்லிட்டு கூட்டின்னு போனேன். அங்க போனவனே அவங்க என்ன பண்ணாங்க, அஜித் படத்துக்கு போலாமான்னாங்க. நீ என்ன பண்ணிட்டு கேள்வி, நான் விஜய் படத்துல போனா என்ன சண்டை போடுவாங்க மேடம், நீ விஜய் படத்துல தான் வரணும், விஜய் படம் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்குன்றவங்க அஜித் படத்துக்கு போலாவா, எல்லாருமே அஜித் படம் தான் நல்லா இருக்குதுன்றாங்க, அஜித் படத்துக்கு போலாவா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் படத்துக்கு கூட்டின்னு போனாங்க. படத்துக்கு பார்க்கலன்றாங்களே, இப்ப சொன்னாங்களே, இப்போ நான் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட இவங்க அம்மா, இவங்க சின்ன தங்கச்சி, இன்னொரு தங்கச்சிக்கிறாங்க, 3 தங்கச்சி, இவங்க அம்மா, நானு, இன்னொரு தம்பி பொண்டாட்டி, எல்லாருமே நான் தான். அப்ப சண்டை போடல மேடம், இப்பதான் இட்டுன்னு போன சொன்ன பத்தி இந்த வார்த்தை கேட்டேன். விஜய் தவிர உனக்கு பிடிக்காத யாருமே திடீர்னு அஜித் படத்துக்கு என்னத்துக்கு கூட்டின்னு போற, விஜய் படம் தான் நான் பாப்பேன்னு சொல்லிட்டு இதுதான் மேடம் கேட்டேன். அஜித் படம் விஜய் படம் ஒன்னா ரிலீஸ் ஆக கூடாது, ரிலீஸ் ஆனா ஏகப்பட்ட குடும்பத்துல பிரச்சனை. மேடம் இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அஜித் படத்துக்கு போறது, விஜய் படத்துக்கு எல்லாம் போறீங்க, போய் வந்தானே சண்டை சிப்பாரு. சண்டை ஏன்னா குடும்பம்னா சண்டை இருக்கும், குடும்பம் இருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க, நாளைக்கு நான் வெளியே வந்து பார்த்தா புருஷனை பொண்டாட்டி அடுத்த படத்துக்கு போயிருப்பீங்க. நல்லா வாழுமா போய். நான் நல்லா வாழ பாத்தியா இல்லையா மேடம்? ஏன் பாக்கல? படத்துக்கு கூட்டிட்டு போங்க மேடம். கூட்டிட்டு போனா சந்தோஷம் மேடம். மேடம் அவங்க 1000 தான் சண்டை போடுறாங்க. நீ என்ன நைஸ் பண்ணாலும் அவங்க கூட வர மாட்டேன். உங்க அம்மா தெரியும் யாரு எங்க அம்மா என்ன கூட இருந்தா நீ போடுற பிளான் எங்க அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருந்தாங்க. நான் அந்த அளவுக்கு வந்து போயிருக்கிறேன். எந்த அளவுக்கு என்னன்றன்னு வச்சுக்க. ஜில்லா கூட்டிட்டு போங்க, எல்லாம் சரியா போயிடும் மேடம். எதுவும் நான் எந்த படத்துக்கு வேணாம் மேடம், சினிமா எல்லாம் வேணாம் மேடம். சினிமா வாழ்க்கை ஆகாது. என் பிள்ளைங்க சண்டை இல்லாத குடும்பமே இருக்காது. சினிமா போறது மட்டும் சந்தோஷம் கிடையாது. தங்கச்சி மாதிரிலாம் நீ வாழ்ந்துட்டு இருந்தா உன் தங்கச்சி என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. என் தம்பிக்கு என் கூட வந்து ஒரு தங்கச்சி வந்து ஒரு குடும்பத்துல 7 பேர் சம்பாரிச்சு போட்டு, ஒருத்தன் சம்பாரிச்சு 7 பேர் சம்பாரிச்சு போட்டு, தங்கச்சிக்காரி வந்து மாமனார்காரன் ஒரு சொல்லு, மூத்தாருக்காரன் வந்து வாடி தங்கச்சி இதெல்லாம் அனுபவிச்சாலா? யாரு உன் தங்கச்சி? இன்னைக்கு கூட மஞ்சளா பொண்ணு அனுபவிச்சுதான் இருக்குது. அந்த தங்கச்சி சொல்றியா? அந்த தங்கச்சி தான் வேற எந்த தங்கச்சி சொல்லிக்கிறேன். அதெல்லாம் குடும்பம் வாச்சுதான் வாழ்க்கையில சரி போயிருக்காங்க. அவங்க ஆம்பளை அவன மாதிரி சந்தேகம் பிடிக்கலையா? அம்மிக்கல தூக்கி வந்து போடல. இதை விட 2 டெய்லி கூட்டி வந்து சாவு சாவு உன்னை சாவடி கட்டி தூக்கி போய் மண்டை உடைப்போம் வளைக்கிட்டுக்கிறியே. நான் செத்தேன். நானே வேற ஒருத்தன்கிட்ட நான் போக கூடாது, நான் போக முடியாது. நான் என்னன்றேன் தெரியுமா,
நீ இவ்வளவு சந்தேகம் பிடிச்சி என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு யாரு நான் சந்தேகம் நான் நடந்துக்கலையே கேள்வி ஆவற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் என்ன அவன் முண்டாட்டியோட சந்தோஷமா இருப்பான் அத பாத்து நீ சொல்லி கொடுத்தான் சொல்லிட்டு நான் பார்த்தேன் சொல்லி கொடுத்தானா 1000 அப்ப சொல்லி கொடுத்தா 3 வருஷமா சித்திரவதை பண்ணல சொல்லி அவன் என்ன கொடுத்தான் அதுக்கு முன்னாடி உன் தம்பி தங்கச்சி சாட்சியால கொடுமை பட்ட உன் நீதான் தெரிஞ்சுக்கிற இப்போ எப்படி இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிற இப்பதான் தெரிஞ்சினியா அன்னைக்கு சொல்லும்போது தெரியல இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படி வந்து இன்னைக்கு நல்லா ஒருத்தர் பேசுறது கூட கேட்டுக்கிறது இல்ல அவங்க சகிப்பு தன்மையே இல்ல தம்பி என்ன பண்ணலாம் என்ன மேடம் பண்ண சொல்றீங்க நான் எனக்கு வந்து பொண்டாட்டி கேளுங்க மேடம் நான் மேடம் இதுக்கு மேல குடிக்க கூடாதுன்றீங்களா குடிக்க மாட்டேன் இதுக்கு மேல சந்தேகம் கூடாதுன்றீங்களா இது குடும்பத்தை சமாளிக்க என்னால முடியாது இது ஊர்ல அங்கெல்லாம் போல சமாளிக்க என்னால முடியாது என் குடும்பத்துல யாருமே கூட இருந்தனா உன் தம்பிக்காரனுங்க குடிக்காரனுங்களா சித்திரவதை பண்றாங்க பாரு உன் தம்பி பொண்டாட்டிய அந்த மாதிரி தான் என் பிள்ளைங்கள ஆயிடும் யாரு என் பிள்ளைங்க ஆயிடும் அவன் நான் அதுக்கு அவனுங்க மாதிரி வாழ்றது எனக்கு தெரியாது எனக்கு பொட்ட பிள்ளையை பெத்து வச்சிருந்தேன்னு வெச்சுக்கோ எனக்கு தெரியாது எப்படி எப்படி போது என் பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும் என் பொண்ணை எப்படி பார்க்கணும் பொண்டாட்டி எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியாதா எப்படி ரோட்ல விட்டு போயிடுவேன் ஆமா ரோட்ல தான் நம்ம படுக்க ரோட்ல விட்டு போய்டுவேன் நான் பிளாட்ஃபார்ம்ல தான் படுக்க வைக்கிறேன் நீ கூட நினைக்கலாம் ஆமா மேடம் நாங்க செய்யற தொழில் பிளாட்ஃபார்ம் தான் வீடு இல்லையா உங்களுக்கு அந்த வீட்ல இருந்தா வச்சிருங்க மேடம் வேலைக்கு வீடு வாசல்ல இருக்குது மேடம் அங்க இருந்தா நாங்க வெச்சுக்குவோம் யாரனா வீட்டை விட்டு நான் வர மாட்டேன் நீ மட்டும் போய் சம்பாரிச்சு நான் அம்ச்சு வச்சேன்னா திரும்ப மேடம் பண்ணுவாரு அவர் உடம்பு அவரே காயமாக்கின்னு வருவார் குடிச்சிட்டு எல்லார்ட்டையும் சண்டை எடுத்துட்டு உடனே எனக்கு போன் பண்ணுவாங்க உன் புருஷன் இந்த மாதிரி குடிச்சிட்டு அங்க கலாட்டா பண்ணி மண்டை உடச்சுனுக்குறான் வந்து கூட்டின்னு போமான்னு எத்தனை நேரத்துல அந்த மாதிரி கூட்டின்னு வந்துக்கிறேன் அவர் தொழிலுக்கு போனா நீ கூட போயிடுவியா நானும் கூட போனோம் பசங்களையும் கூட்டிட்டு பசங்களையும் கூட்டின்னு போனோம் அப்படி நான் போக மாட்டேன் நான் வீட்டுல இருக்கிற நியாயமா சம்பாதிச்சு வந்து கூடனாக்கா அவனா கூட போய் குடிச்சிட்டு ஆடிட்டு 10 நாள் 5 நாள் பொறுத்து வருவான் அப்ப ரோட்ல சமையல் பண்ணுவியா ஆமா மேடம் பசங்களை வச்சு ஆமா அப்படிதான் மேடம் என்ன வேலைமா அவருக்கு ஸ்டவ் ரிப்பேர் வேலை மேடம் அப்ப ரோட்ல இருந்து அங்கே ஊர் ஊரா போய் பசங்களோட ஆமா மேடம் பொண்ணை கூட்டிட்டு போக முடியாம தான் ஹாஸ்டல்ல இப்படி எல்லாம் கூட வாழறாங்க பாருங்க அந்த அம்மா அவர் தொழிலுக்கு தனியா அனுப்பிச்சா அவர் ஒழுங்கா தொழில் பண்ண மாட்டாருன்னு கூட பசங்களையும் கூட்டிட்டு போய் இடத்துல அங்கேயே போய் இருந்து ரோட்லயே படுத்து சமையல் பண்ணி சாப்பாடாக்கி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை ரோட்ல படுக்க வைக்க முடியாதுங்கிறதுக்காக அவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க என் பசங்களை இட்டுன்னு போய் ரோட்ல படுத்து இருந்திருக்கிறேன் கடைங்களாண்ட படுத்திருக்கிறேன் இவர் குடிச்சிட்டா நான் வீட்டுல இருப்பேன்னு கேளுங்க அதாவது நான் ஒண்டி இல்ல மேடம் நான் கூட போனா நான் சொல்றேன் பாத்தீங்களா 2-3 பேர் போவாங்க வெளியில வந்து கொலை பண்றதுக்கு இவங்க வந்து ஒகனைக்கல்ல மேட்டூர்ல சுத்தி பார்க்கணும் டேம் எல்லாம் கூட அப்படியே பைக்ல கூட வண்டி எடுத்துன்னு போவோம் இவங்க அதெல்லாம் கூட சுத்தி பாப்பாங்க கூட ஆமா பாப்போம் மேடம் சுத்திலாம் பாப்பேன் சுத்திலாம் பார்க்கணும் அந்த இடத்துல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணி மண்டைய உடைப்பாங்க இது வரைக்கும் அவங்களா கூட நான் இல்லையே பிரிச்சுதான் இட்டு வந்து நான் 8 வருஷம் ஆகுது பிரிச்சுட்டு வந்து என்ன பிரிச்சுட்டு வந்து எங்க அப்பா செத்து 4 வருஷம் ஆகுது எங்க ஆயா செத்து 3 வருஷம் ஆகுது அந்த குடும்பத்தையே பாயாடி விட்டுட்டு அங்க இட்டு வந்து தனியா பாயாடி விட்டுனா பாயாடி அந்த ஊடே பாயாடி இந்த பாயாடிச்சு உன் கூட இதுக்கு மேல வாழ மாட்டேன் பாயாடி ஊட விட்டுட்டு என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா செய்யறேன்னு வாசம் அங்க இருந்து குடியாத்துக்கு வந்து வீட்டு வாடகை 1000 ரூபாய் கொடுத்து வீட்டு வாடகை 1000 ரூபாய் கொடுத்து கரண்ட் பில் 500-700 கரண்ட் பில்லு கட்டிக்கின்னு என் பிள்ளைங்க நல்லா டீசெண்டா இருக்கணும் நல்லா படிக்கணும் படிக்க வச்சதுக்கு பச்சை நீ என்ன பண்ற 3 நாளைக்கு ஒரு டைம் சும்மா வாய் சொன்னா அம்மா வீட்டுக்கு ஓடுற ஸ்கூல்ல இருக்கிற பையனிட்டு போய் ஓடி போடுற வீட்டுல இருக்கிற பையனிட்டு போய் ஓடி போடுற ஒண்ணு இல்லாத சண்டைக்கு கதை அந்த அம்மாக்கே தேவை அந்த அம்மா யோசனை பண்ணுவாங்க ஒண்ணு இல்லாத கதைக்கே வந்து ஆத்தா வீடு சண்டை இட்டுன்னு போயிடுற இதுல மாசம் 1000 ரூபாய் வீட்டு வாடகை 700-800 கரண்ட் பில்லு இது இல்லாத தண்ணி பில்லு இதுல என் பிள்ளைங்க நல்லா இருக்கு வாசிதான் நல்லா படிக்கணும் வாசிதான் இதெல்லாம் கொடுத்துருக்கான் இதெல்லாம் நீ செய்யற அப்ப வேற அவன் தான் கொடுத்துருந்தான் இப்ப 3 வருஷமா நான் வீட்டு வாடகை 3 வருஷமா குடியத்துல வந்து வீட்டு வாடகை அவன் தான் கொடுத்தா இல்ல அவன் தான் பாத்தான் குடும்பத்தை குடுத்தியா நீ அதை அவன் தான் கொடுத்தான் குடுத்தியா நீ இல்ல குடுக்கல அவன் தான் கொடுத்தான் அப்பா எப்படிதான் பார்த்த பசங்களே எப்படிதான் சாப்பிட்டா எப்படிதான் வாழணும் டெய்லி குடிச்சிட்டு வந்து டெய்லி நான் குடிக்கலையே நீ ஒண்ணா சொல்ல நான் டெய்லி குடிக்கிறேன் மேடம் விட்டு போயிட்டாங்கன்னு வெச்சுக்கோ அந்த ஊர் மனுஷன் எல்லாரும் என்ன நிச்சயமா மேடம் அங்க வந்தாங்கன்னு வெச்சீங்க அப்படியே நீ சொன்ன பாரு வாழ மாட்டேன்னு அந்த நிமிஷம் நானே கையெழுத்து போட்டு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க இப்ப நீ சொல்ற வார்த்தைல உண்மையா இருந்துன்னு வெச்சுக்க மேடம் கேட்டாங்க பழைய விஷயத்தை பேசாதீங்க இப்ப என்ன பண்ணலாம் இப்பதான் நடந்தது மேடம் சரி இப்ப என்ன பண்ணலாம் இப்ப என்ன பண்ண போறீங்க அவங்க சொல்றாங்க பத்தியா மேடம் சரிங்க இப்ப என்ன பண்ண போறீங்க நான் இவரா கூட போல மேடம் இப்ப இவர் சொல்றாருல உங்க அண்ணன் கிட்டயே நான் போல அவங்கள விட்டு பிரிச்சு நான் அவனுக்கு கல்யாணம் ஆயி போச்சு மேடம் அந்த ஊட்டையே விட்டுட்டாங்க எனக்கு 2 தம்பிமார் இருந்தாங்க ஒரு அதெல்லாம் சொல்லியாச்சுங்க அதுதான் இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ போறீங்களா இல்லையா ஒண்ணா வாழதான் மேடம் சொல்லுங்க கூட்டிட்டு போங்க சொல்லி அதெல்லாம் வேணவே வேணாம் நீ பண்ண சித்திரவதை மொத்தமே பாதி தான் சொல்லி இருக்கிற பாதி சொல்லல உண்மையை சொல்லு
நான் இருக்கிற உண்மைதான் நீ பண்ண சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு கொடுமையும் உண்மையை சொல்லு. இருக்கிற உண்மைதான் சொல்லிக்கிறேன். சொல்லு அவங்க கிட்ட. சொல்லு. இருக்கிற உண்மைலாம் நான் மேடம் உண்மையை கிட்ட. சொல்லியிருக்கிறேன். நான் உண்மையை சொல்லியிருக்கிறேன். நீ போய் சொல்லிக்கிற உட்கார்ந்து. எங்கனா முன்ன இன்னும் மேடம் சந்தோஷமா சொல்ற. சினிமா கிட்ட போய் சுற்றுலா கிட்ட போனியா? நீ எப்படி சொல்ற? பிளாட் பார்த்துட்டு போய் வச்சினா அந்த காலத்துல நம்ம தொழில் அந்த மாதிரி ஆமா. மாசத்துல லீவ் இருக்கும்போது கடங்கச்சி ஆயிட்டு நீ என்ன இருக்கும்போது ஒரு சித்திரம் வெளியில நம்ம பண்ணலையா? வீட்டுல வெளியில போய் சரி வெளியில போனதே இல்லையா? என்ன நீ எதுக்கு கொலை உங்க அம்மா உங்க அப்பா உன்னை வச்சு வெளியில வச்சு போச்சதே இல்லையா? யாரு எங்க அம்மா அன்னைக்கு அப்பாவா? உங்க அம்மா உங்க அப்பா வச்சு வெளியில போய்க்க போய்க்கிறாங்களா எங்க அம்மா அப்பா? இன்னைக்கு நமக்கு நாகர் தெரிஞ்சு பார்த்து பொண்டாட்டி பிள்ளை நம்ம அந்த இடத்துல கலவரம் பண்ணலையே. யாரு அந்த இடத்துல கலவரம் கூட பண்ணலையே. கலவரம் இந்த கூட கலவரம்லாம் நடக்குது ஒரு வைக்கலையே. குடும்பத்துல எங்க கூட என் குடும்பத்திலே நடக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க வாழவே மாட்டீங்களே. உன் குடும்பம் உன் அண்ணன் தம்பி என் குடும்பத்துல பண்ற இன்னும் நிமிஷம் இருந்துச்சுன்னா என் அண்ணன் தம்பிங்க பண்ற மாதிரி என்ன என் தங்கச்சிங்க வாழ்ற மாதிரி இருந்தா ஒரே ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டீங்களே நீங்களா? யார் நீயா? ஒரே ஒரு நிமிஷமே வாழ மாட்டீங்களே. என்ன மாதிரி இருந்தா வச்சுக்கோ, யாருமே வாழ மாட்டாங்க. கொஞ்சம் விட்டுடுங்க, அவளே வருவா. இல்ல மேடம் நான் சொல்ற நல்லா கேட்டுங்க. இப்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது. இப்ப கம்பல் பண்ணி நான் கூட்டிட்டு போல மேடம். அவங்கள கம்பல் பண்ணி நான் கூட்டிட்டு போனா வர கிடையாது. இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்துக்கிற காரணமே வந்து என்ன அவங்களுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிறேன். அண்ணன் என்னால திருப்பி தம்பிங்களால கேட்க முடியாதுங்க. எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே விட்டு இவங்களுக்கு கோசம் மேடம் வாழ்ந்துக்கிறேன். இவங்க வர மாட்டேன். அதுக்கப்புறம் நான் எங்க போய் மேடம் வாழ்றது? வாழ்ந்திருந்தா இது வரைக்கும் என்ன எடுத்து வச்சிருக்காருன்னு கேளுங்க மேடம். சரி என்ன எடுத்து வச்சுக்கிறேன் இடையில எல்லாரும் இந்த மூக்குத்தி எடுத்து போட்டு வச்சிருக்காருன்னு கேளுங்க. சரி எதுல ஒரு பொண்ணு கூட எடுத்து வச்சல நகல குடும்பத்துக்காக நான் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே செஞ்சுட்டேன். என் ஒரு பொண்ணு பிறந்து காது குத்தி இருக்காரா, என் குழந்தைக்கு ஒரு Dress எடுத்து போட்டு இருக்காரா, கிறிஸ்டியன்ல போய்டுவே கிறிஸ்டியன்ல போய் கிறிஸ்டியனுக்கு சேர்வாங்க மேடம். எப்படி கேட்ட என் பொண்ணுக்கு செய்து ஒரு என் பொண்ணுக்கு இது வரைக்கும் என் பொண்ணு காய்ச்சல் போட்டு அழகு என் பொண்ணுக்கு என்ன 16 வயசு அதால 20 வயசு ஆக போகுது. என் பொண்ணு பாக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது நான் சம்பாதிக்கிறது. ஒரு தீபாவளி வந்தாவோ, ஒரு நல்ல நாள் வந்தாவோ, ஒரு கல்யாணம் ஆனாவோ நாங்க நிம்மதியா 3 வேளை சோறு சாப்பிட்டு இருக்கோம்னு கேளுங்க மேடம். என் தங்கச்சி புருஷன் சாவு இருக்கும்போது கூட அந்த சாவு அந்த பொண்ணு மேல கலத்தைக்கு போட்டு வந்து ஊர் மனசால அடிச்சு அமிச்சாங்க. ஒரு சாவுக்கு போட்டு நான் பயந்துன்னு போனேன் மேடம். இது எல்லாமே உண்மை மேடம். நான் பயந்து அவங்களால பயந்துன்றாங்கல்ல. இதுக்கு மேல பேச முடியாது. சொல்லுங்க பயந்து கொஞ்ச நேரம் விட்டுடுங்க, கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. பயந்து நான் வாழ சொல்லியே மேடம். இது பாருங்க 15 வருஷம் ஆச்சு ஒன்னா வாழறீங்க. இப்ப அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நான் கம்பல் பண்ண முடியாது. அவங்க கம்பல் பண்ணல மேடம். அவங்களே கற்பனை பண்ணது மேடம். அடி வாங்கி நானே கற்பனை பண்ணல மேடம். அவங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இத பாருங்க, அவன் மனசு மாறி அவளாவே வருவா. இப்ப விட்டுடுங்க. மனசு மாறி இல்ல மேடம். நான் சொல்றது நான் மனசு இவங்க திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா மேடம் இவங்களை கூட்டிட்டு போன சொல்லிட்டு மேடம் நான் இங்க வந்திருக்கேன். அவங்க ஒண்ணு வராது இருக்கலாம் மேடம். சரி பசங்க அனுப்ப சொல்ல மேடம். நம்ம பசங்க நான் பாத்துறேன். எப்ப மனசு மாறி வருதா வர சொல்ல மேடம். என் பிள்ளைங்க பாக்குறேன் எனக்கு நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு என்னைய வர என்ன ஒரு 15 வருஷமா வாழ்ந்து பார்த்து என் பிள்ளைங்க எப்படி உணவு எனக்கு பயமாக்குது. என் பிள்ளைங்க அனுப்புறது உணவு கூட வாழ வைக்க முடியாது மேடமே. ஒரு முடிவு எடுக்க நீ எப்ப மனசு மாறி வரையா வா. என் 3 பிள்ளைங்களை அனுப்பினா இட்டுன்னு போறேன். நீ ஒன்னா போலாம். உங்க அம்மா உட்காந்து வச்சு பாக்கலாம். என் பிள்ளைங்களை அவங்க கிட்ட போய் பாக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் ஊரட இருக்கும்போது வந்து அடுத்தவங்க என்ன கை கால் இருக்குது வாய்ச்சி சாப்பிடு. நீ வாய்ச்சி இன்னைக்கு 5 வருஷம் முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் பண்ணலாம். பசங்கள்ட்ட பேசுவோம். அவங்க கூட வரேன்னு சொன்னா நீங்க தாராளமா கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு பேசிங்க. அவ்வளவுதான். கிளம்புங்க. அவங்க வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போனோம்னா அவங்க தான் மனசு வைக்கணும். இந்த கூத்துக்கெல்லாம் இடையில இந்த பசங்க படுறது அவஸ்தை அதுதான் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு பசங்களுக்காக வீட்டுல ஒரு நல்ல சூழ்நிலைய உருவாக்கி கொடுங்க. பெத்தவங்க கொஞ்சமாவது அதுக்கு முயற்சி பண்ணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை